இன்றைக்கி உடற்பயிற்சிக்கு ஓய்வுங்கிறனால வீட்டில் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகிறக்குள்ளே கிளம்பி ரேஸ் கோர்ஸ் போயிட்டேன். அங்கேயும் சும்மாவே சுற்றிட்டு இதுக்கு பேர் தான் கார்ட்வீல். அதை எதுக்கு பண்ணனே தெரியாமல் பண்ணிட்டு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு சும்மா இருந்த மாதிரி சுற்றி பார்க்குறேன்னு அதில் ஒரு எல்சிட்டை போட்டு அதோட உறுதியை பார்த்து வியந்துக்கிட்டே ஃப்ரண்ட் லிவர் பண்ணால் கிராக் விட்டுருச்சு. கூச்சமே இல்லை. முன்னாடி பின்னாடி மேலே கீழேன்னு நாலா பக்கமும் நடனம் ஆடிட்டு ஒய்யாரமாக உட்காந்து நாயாவது வம்புழுப்போன்னு கூப்பிட்டா அதுவும் மதிக்கல. சரின்னு படுத்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது தான் பாய்ஸ் ஒரு சேலஞ்சு கொடுத்தாங்க. மசில் பண்ணி மேலே ஏறி கம்பியில் எல்சிட் பண்ணுங்கிறது தான் அந்த சேலஞ்ச். பரபரன்னு மேலே ஏறி அங்கே ஸ்ட்ரக்கானவன் தான் முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் வர முடியாமல் கொஞ்சம் போராடி கெத்தாக ஒரு மசிலை போட ஒரு வழியாக கீழே இறங்கிட்டேன். சரி ஸ்கில்ஸ் ஆச்சும் பண்ணலான்னு எல்சிட் டு ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு 3 அட்டெம்ப்ட் கொடுத்ததில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய ரிஸ்ட் பெயின். இது சரிப்பட்டு வராதுன்னு மாஸ்டர் வந்ததும் என்னடா பண்ணுறீங்கன்னு யோசிக்கிறீங்கல்ல, வேறு என்ன கோரியோ தான். மாஸ்டர் ஒரு ஸ்டெப்பை போடுங்க ஆடி ரொம்ப நாள் ஆச்சுன்னு பில்டப் கொடுத்துட்டே வலிப்பு வந்த மாதிரி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸை ஹெவியாக பண்ண ஸ்பாட்டை தேடிட்டே ஃப்ரூட்ஸ் அமைக்கிட்டு லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணிவிட்டு இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். இத்துடன் ஆடலும் பாடலும் நிறைவடைந்தது. வீட்டுக்கு வந்ததும் ஆடி போன களைப்பில் ஆல்டேயோட உழைப்பில் நிம்மதியாக பிடிச்சி சும்மா போன மாதிரி தூங்கினேன். டான்ஸை பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.